வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வீடியோ வராதுக்கு காரணம் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். அதனால் வீடியோ ரெகுலராக போட முடியல. ஊரில் நடந்த ஃபங்க்ஷனோட பிக்ஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், வீடியோ போடுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். நம்ம இன்றைக்கி எம்மியான தேங்காய் பால் சாதமும் பன்னீர் கிரேவியும் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ அதுக்காண்டி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். பட்டர் சேர்த்து நல்லா பட்டர் மெல்ட் ஆகணும். இந்த ரெசிபிக்கு பட்டர் தான் ரொம்ப முக்கியம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனவுடனே தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்துட்டு இங்கே சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இந்த பட்டரில் சேர்த்து வதக்கிடுறேன். வெங்காயம் வந்து லைட் ஷேடு கோல்டன் கலரில் தான் வதங்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. இல்லை கிரேவியோட டேஸ்ட்டு கசப்பாக டேஸ்ட் மாறிடும். அது வதங்கிறதுக்குள்ளே நான் இங்கே பன்னீரை க்யூப்பாக கட் பண்ணி வச்சிட்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேஷன் அடிக்கடி வரும். நான் இன்றைக்கி இப்போ ஃப்ரெஷ்ஷஸோட பன்னீர் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப டெண்டர்னஸாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். நம்ம இந்த கிரேவிக்காண்டி டொமேட்டோ பியூரி அரைச்சி வச்சுருந்தேன். அந்த டொமேட்டோ பியூரியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஊரில் வந்து திருவிழாலாம் நடந்துச்சு. அதோடய வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு டைம் இல்லை போடுறதுக்கு. எல்லா வீடியோவும் சேர்த்து ஒன்றா நான் வந்து வீடியோ போடுறேன். எங்கள் ஊர் திருவிழாலாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். வேணும்னா செக் பண்ணி போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் போட்டு எல்லாம் தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு போகிற அளவுக்கு கொதித்தோடனே நான் இன்றைக்கி க்ரீமினஸ்காண்டி பீனட் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சீக்கலை. பீனட்டை வந்து நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பன்னீரும் கூட சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கிரேவியில் சேர்த்துட்டேன். இப்போ நான் அரைச்ச பேஸ்ட்டை கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் அவங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியும் ஊற்றிண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல பன்னீர், அதையும் வந்து நான் இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கொதி வந்தோடனே சேர்த்துட்டேன். ஏன்னா அப்போ தான் கிரேவியில் அந்த பன்னீரில் வந்து காரமும் டேஸ்ட்டும் இறங்கும். ஏன்னா டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்ல பன்னீர். அதனால் பன்னீரும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அது அந்த சைடு வந்து குக் ஆகும். நல்லா பன்னீரில் வந்து காரம் உப்பு எல்லாம் இறங்கினோடனே நம்ம அதுக்கப்புறமா வந்து ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்காண்டி இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறம் நீங்கள் பிரியாணி ஓல்ட் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நெய் சேர்க்கணும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் போடுறதுனால அதில் இன்னும் ஆயில்னஸ் வரும். அதனால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி பூவு, பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து இது ஆயிலில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆனதுக்கப்புறமா நான் கொத்தமல்லியும் புதினாவும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கோங்க. ஏன் நம்ம ஆயிலில் ஃபஸ்ட்டு சேர்க்குறோன்னா ஆயிலில் அதோட ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் ஆகும். அதனால தான் நம்ம சேர்க்குறோம். நம்ம காரத்துக்கு இன்றைக்கி இந்த பச்சை மிளகா மட்டும்தான் தேங்காய் பால் சாதத்துக்கு, வேறு எதுவும் நம்ம போட மாட்டோம். அதனால நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது வதங்கிட்டு இந்த ரெசிபிக்கு பூண்டு தான் ரொம்ப முக்கியமே. அதனால் பூண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பூண்டு வதங்கிறதுக்குள்ளே நம்மளோட பன்னீர் கிரேவி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ வந்து நான் கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்து மேலாப்பில் கொஞ்சமாக கார்னிஷுக்காண்டி மிளகுத்தூளும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணி வச்சிட்றேன். சூப்பரான பீனட் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பூண்டு வதங்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ வெங்காயம் எப்படி இருக்கணும்னா அதே மாதிரி ஒரு கண்ணாடி பதத்தில் தான் தேங்காய் பால் சாதத்துக்கு வெங்காயம் இருக்கணும். இப்போ இதை நல்லா நான் வதக்கிட்டு என்ன பண்ணிட்டேன்னா நான் தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன்.
அப்போ நம்ம 3 கப்பு தேங்காய் பால் சேர்க்குறோம். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் 1.5 கப் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் எடுத்துருக்கிறதுனால 3 கப் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்துடுறேன். கலந்ததுக்கப்புறம் இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிச்சிருச்சுன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும், க்ரீமினஸ்ஸாக இருக்காது. நுரக்கட்டி வர ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரிசி சேர்த்துடணும். அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். நான் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை அந்த தேங்காய் பாலில் சேர்த்துறேன். 2 கப்பு பாஸ்மதி அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அது தேங்காய் பாலில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு ஒரு டொமேட்டோவை 1/2 கட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் கொடுக்கும். புளிப்பு டேஸ்ட்டோட ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நான் விசில் போட மாட்டேன். கொஞ்சம் புகை வரும்ல, அந்த ஆவி வரும்போது விசில் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்னிங்லாம் செம வெயிலுங்க. ஆனால் இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா செம மழை, பலத்த காற்றோட செம மழை. ஆனால் இந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. இந்த கூலிங்கான டைமத்தில் இந்த தேங்காய் பாலும் இந்த ரெசிபி தேங்காய் பால் சாதமும் பன்னீர் கிரேவியும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல புகை வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் விசில் போட போகிறேன். விசில் போட்டாச்சு. விசில் போட்டுட்டு பார்த்தீங்களா குக்கர் ஒரு விசில் வந்துட்டோடனே, ஒரு விசில் வந்தோடனே 2வது விசில் வரப்போகும்போது ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.